ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்த போர் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப்பே வாய்மொழியாக சொல்லியிருக்கார். அது மட்டும் கிடையாது, யுஎஸ் காங்கிரஸில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை அப்படிங்கிறது எல்லாரும் எந்திரிச்சு நின்று கைதட்டியிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு அதுக்கான பாராட்டா இல்லை வேறு சில வார்த்தைகளும் அவங்க உச்சரிச்சிருக்காங்களாங்கிறத டீட்டெயில்டாக பேசலாம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா தோற்றது உறுதியானது அப்படின்னு CNN கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கை, அறிவிப்பு, வீடியோ காட்சிகள் இது எல்லாமே ட்ரம்ப்பை பயங்கரமாக கோபம் முட்டியிருக்கு. கேன்சர் வேக்சின் ரஷ்யா சைட்லேருந்து வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போ உலகம் முழுவதும் ரஷ்யா பக்கம் பார்க்குறாங்க. ஐயா, எனக்கு கொஞ்சம் வேக்சின் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு எமர்ஜென்சி அலர்ட் உங்களுடைய மொபைலுக்கு ஒன்று வரப்போகுது. யாரும் பயப்பட வேண்டாம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. கப்பல்களை அமெரிக்க கடற்படை தொடர்ச்சியாக கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஈரான் பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய கப்பலோட லிஸ்ட்டு வேறு. உள்ளே விட மாட்டோம், வந்தாங்கன்னா காசு கொடுத்துட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறது வேறு. அமெரிக்கா சம்பந்தமே இல்லாமல் அங்கே போய் ஆஜராகி சென்காம் படையினரை நிப்பாட்டி வரக்கூடிய கப்பலை எல்லாம் திருப்பி அனுப்புகிறாங்கல்ல, அதுதான் வன்முறை. அப்போது இதன் மூலிமா உலக அளவில் பெரிய அளவிலான மார்க்கெட் சேஞ்சுங்கிறது நடந்திருக்கு. இப்போது மற்ற நாட்டுக்காரங்கள்லாம் அமெரிக்காவை பார்த்து என்ன சொல்கிறாங்க? அவங்க கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் இது தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக, இது மிகவும் லாபகரமான ஒரு தொழில். எப்படி கப்பலை முடக்கிறது, திருப்பி அனுப்புறது. நாங்கள் கடற்கொள்ளையர்கள் தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ட்ரம்ப் ஒத்துக்கிட்டார். ஒரு திருடன் நான் திருடன் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறது ரொம்ப பெரிய அளவில் கஷ்டமான விஷயம். அந்த அளவில் ட்ரம்ப் ரொம்ப நல்ல மனுஷன். தான் திருடன் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. இது தொடர்பாக அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் பாருங்கள். ட்ரம்பினுடைய தோல்வி அப்படிங்கிறது ஈரானுக்குள்ளே நுழையிறது மட்டும் இல்லை, ஈரானில் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது தான். உலகத்தில் எத்தனையோ தலைவர்களை நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் நான் யாரை போய் பார்க்க போகிறேன், யார்கிட்ட பேச போகிறேன் அப்படிங்கிறதே ஈரானில் எனக்கு தெரியல. நாம் தொலைபேசியில் பேசுகிறோம் இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஈரானுக்கு. அவங்களும் ஃபோனை எடுக்கிறாங்க. நான் முகமது பேசுகிறேன், நான் இன்னார் பேசுகிறேன் அப்படின்னு மறுமுனையில் சொல்கிறாங்க. ஆனால் நான் யார்கிட்ட பேசுகிறேங்கிறதே எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு தலைவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? ட்ரம்ப் கேட்குறாராம். அதுக்கு நான் ஒன்றும் தலைவர்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இந்த நாட்டில் ஒரு குடிமகனாக இருக்கேன் அப்படின்னு பதில் வருது. சரி, உலகிலேயே இப்படிப்பட்ட ஒரு நாட்டுகிட்ட நான் டீல் பேசுகிறது இதுதான் முதல் முறை. அது மட்டும் கிடையாது, நீங்கள் யாராவது தலைவராக விரும்புகிறீங்களா அங்கே இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாராம். அதுக்கு இன்னொரு கேள்வியும் எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. யார் அங்கே ஜனாதிபதியாக, புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்க போகிறீங்க, யார் தலைவராக மாற போகிறீங்க அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வந்து கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உடனே அதுக்கு அந்த சைட்லேருந்து பதில் வருதான், நாங்கள் யாரும் தலைவரெலாம் கிடையாது, இங்கே எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அது பொறுப்பை ஏற்படுறதுக்கு இங்கே யாரும் தயாராகவே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ட்ரம்ப்பு தான் யார்கிட்ட பேசுகிறது அப்படிங்கிறதே தெரியாமல் தன்னுடைய தோல்வியை அவரே ஒத்துக்கிறார். பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்தினுடைய தங்கச்சியை அடித்த உடனே ரஜினிகாந்துக்கு பயங்கரமாக கோபம் வந்து அந்த ஆனந்தராஜனுடைய சகாக்கள் எல்லாரையும் போட்டு அடித்து தும்சம் பண்ணிடுவார். அப்போ டாக்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவார். நாடி, நரம்பு, ரத்தம், சதை இது எல்லாத்துலேயுமே சண்டை வெறி ஊறி போனவனால் மட்டும்தான் இப்படி ஒரு அடி அடிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இது வந்து நீங்கள் பாட்ஷா படம் பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போது CNN அப்படிங்கிற நியூஸ் சேனல் அறிக்கை கொடுத்துருக்காங்க.
மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான அமெரிக்க தளங்களை ஈரானிய தாக்குதல்கள் முற்றிலுமாக அழித்து விட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. நீ திரும்பி எந்திரிச்சு வர்றதுக்கே பல வருஷம் ஆகும்டா அப்படிங்கிறது தான் ஈரான் கொடுக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி வைத்தியம். சில தளங்கள் இப்போவும் முழுமையாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது. எந்திரிக்கவே முடியாத அளவிற்கு அடித்தாங்கன்னு சொன்னோம்ல, அது இதுதான். அமெரிக்க அதிகாரிகள் அதிர்ச்சியாக இருக்காங்க. இது போன்றது ஒன்றை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை. அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட மின்னல் வேக தாக்குதல்கள் இவை அப்படின்னு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக சென்காம் முதற்கண்டு அமெரிக்காவினுடைய தளங்களில் வசித்த அந்த நபர்கள் எல்லாருமே அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓடுங்கடா கிளம்பிங்கிற அளவுக்கு தான் இப்போது ஈரான் சம்பவம் பண்ணியிருக்கு. இது தொடர்பான காட்சிகளும் CNN ப்ரூஃபாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே US தளங்கள் மீது ஈரானுடைய சாகசங்கள் இருக்குல்ல, அதை வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் சொல்கிறாரு இந்த போர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத US காங்கிரஸுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காரு. அப்போது இந்த போரில் ஜெயிச்சது யாருங்கிறத அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல், ஃபெமிலியரான ஒரு நியூஸ் சேனலே பட்டியல் போட்டு ஈரானுடைய சாதனைகளை விளக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் பிரச்சனை வேறு மாதிரி மாறி போச்சு. எல்லா இடங்கள்லையும் இப்போது வணிக சிலிண்டருக்கான ரேட்டுங்கிறது 993 ரூபா நம்ம அவர்கள் ஏற்றுனதுனால எல்லா கடைகளும் மூடப்பட்டிருக்கு. 10 ரூபாய் இட்லிங்கிறது 15 ரூபாய்க்கு விற்றுச்சு அப்படின்னா குழந்தைங்க எப்படிரா சாப்பிடும் முட்டா பயலை அப்படிங்கிற கேள்வியை அந்த அம்மா ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அரசியல்வாதிகள், அவங்கள பார்த்து கேள்விகள் கேட்குறாங்க. இது மோடி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அவருக்கும் தான் அந்த அம்மா ஓட்டு போட்டிருப்பாங்க நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில். பாகிஸ்தான் ஈரான் எல்லை என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது? ஈரானில் மலிவு விலையில் எண்ணெய் பெற பொதுமக்கள் விரும்புகிறாங்க. இதனால் அவங்க என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி கேனை பிடிச்சிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. பெருந்திரளான மக்கள் ஈரானுடைய வாசலில் போய் நிற்கிறாங்களாம். எப்படி தெரியுமா? இப்படித்தான். இது எல்லாமே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம். அவங்க தனித்தனியாக கேனை எடுத்துக்கிட்டு ஈரானுடைய எல்லையில் போய் எண்ணெயை நிரப்பிட்டு மறுபடியும் வர்றாங்க. இது எல்லாமே தரை வழியாக நடக்கக்கூடிய போக்குவரத்து. அரபி சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது, வேலை வாங்குறதுல ரொம்ப கெட்டிக்காரங்கம்பாங்க. அது மாதிரி உழைக்கிறவனுடைய உழைப்பை பூரா உறிஞ்சி எடுத்துட்டு இன்றைக்கி அவனை காலி டப்பா மாதிரி தூக்கி எறிகிறாங்க. இதுதான் எமிரேட்ஸினுடைய பாணி போல். ஐக்கிய அரபு எமிரகம் சியா பிரிவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பாகிஸ்தானியர்களை இப்போ நாடு கடத்தியிருக்காங்க. காரணம் என்னென்னா, பாகிஸ்தானுக்கும் UAEக்கும் இப்போ பிரச்சனை. பாகிஸ்தான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுது. பாகிஸ்தான் சவுதி அரேபியா கிட்டேருந்து காசு வாங்கி UAEனுடைய கடனை அடைச்சிது. இதன் காரணமாக காசு கொடுத்து ஒருத்தனை அடிமையாக்கிடலாம் நினச்ச UAEனுடைய கனவு உடையுது. அப்போ பாகிஸ்தானுக்கு திருப்பி ரிவீட் அடிக்கணும். எப்படியெல்லாம் செய்யலாம்? விமானிகளை திருப்பி அனுப்பிச்சாங்க வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே. அது மட்டும் இல்லை, இப்போ தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய செல்வங்களையும் வங்கி கணக்குகளையும் உழைப்பால் ஈட்டிய சொத்துக்களையும் எல்லாத்தையும் பறிக்கிறாங்க. இது எல்லாருமே பாகிஸ்தான் மக்களுக்கு UAE கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்குது. இது சரியா? அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்போது ஈரானுக்கான போரை முழுமையாக முடித்து வைத்துள்ளார் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்ப் கையெழுத்திட்ட ஆவணம் வெள்ளை மாளிகை தற்போது தான் சபாநாயகர் மைக் ஜாக்சனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. சந்தைகளுக்கு இது மிக மிக சாதகமான சூழல். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு தான் மே 1ஆம் தேதி வணிக சிலிண்டருக்கான ரேட்டை 1000 ரூபாய்க்கு ஏற்றிருக்காரு நம்ம மோடிஜி. சரி, அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் என்ன நடந்தது? ட்ரம்ப்புக்கு எல்லோரும் கைதட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. பின்னாடி இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு 4 பேர் மட்டும்தான் கைதட்டுறாங்க. இது எல்லாமே யாருன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவங்க, ரைட்டா? குடியரசுக் கட்சியை சேர்ந்தவங்க. ஜனநாயக கட்சியை சேர்ந்த யாருமே இவருக்கு கைதட்டவே இல்லை, இவரை மதிக்கவும் இல்லை. ஆனால் ட்ரம்ப் அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கையை காட்டிக்கிட்டு டாட்டாலாம் காமிச்சிட்டு ஓகே சூப்பர் அப்படின்ட்டு JD வான்ஸுக்கு கை கொடுத்துட்டு அப்படியே இறங்கி போயிட்டார். பாவம், முகத்தில் ஈயாடலை. நேற்றைய தினம் நான் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை அதிகாரப்பூர்வமாக செஞ்சு காமிச்சிருக்காங்க அமெரிக்கா. நான் சொல்லியிருந்தேன், ஜெர்மனியில் இருந்து முழுவதுமாக அமெரிக்காவினுடைய படைகளை வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி அது நடந்திருக்கு. மெர்ஸு இப்போது ஈரானுடைய நடவடிக்கையை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தார். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய விஷயத்தையும் அவர் பேரலாக செஞ்சுக்கிட்டே இருந்தார். இருந்தாலும் அமெரிக்கா, ஜெர்மனியினுடைய மெர்ஸு, அதுக்கு பிறகு இட்டாலியினுடைய மெலோனி, ஸ்பெயினுடைய பெட்ரோ, இவங்க 3 பேர் மேலேயும் ரொம்ப கோபமாக இருந்தார்.
இதில் முதற்காரியமாக ஜெர்மனில் இருக்கக்கூடிய 5000 அமெரிக்க படைகளை திரும்ப எடுத்துக்கிறார். ஸோ நேட்டோவை விட்டு வெளியேற்றுவதற்கான புதியதொரு முயற்சியில் ட்ரம்ப் அடுத்த கட்டமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. நான் எதுக்கடா வெளியில் போகணும், நீங்களாம் வெளியில் போங்கன்னு நேட்டோவிலேருந்து மற்ற நாடுகளெல்லாம் கழுத்தை பிடிச்சி தள்ளுறாரு. மத்திய பிரதேசம் ஜபல்பூர் அப்படிங்கிற அந்த இடம், சுற்றுலா பயணிகள் எல்லாருமே படகு போக்குவரத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த ஜாக்கெட் வந்து போட்டிருக்கணும் இல்லையா, அது போட்டால் தான் அது பாதுகாப்பானது. ஆனால் அவங்க அந்த திருதுப்புன்னு ஏற்பட்ட இயற்கை மாற்றம், திருதுப்புன்னு அடித்த காற்று, இதெல்லாம் பார்த்ததற்கு பிறகு அவங்க ஜாக்கெட்டை மாற்றிருக்காங்க. அதில் நிறையா பேர் சரியாக அதை மாட்டலை அப்படிங்கிறாங்க. இதனால் நிறையா உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுவரைக்கும் 25 உயிர்களை காப்பாற்றினாலும் 9 உயிர்களை வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு மீட்பு படையினர் வேதனை தெரிவிக்கிறாங்க. திடீர் வானிலை மாற்றம், காலதாமதமான விழிப்புணர்வு, கடைசி கட்டமாக மீட்பு பணியில் ஏற்பட்ட தொய்வு, இதெல்லாம் தான் காரணங்கிறாங்க. இது தொடர்பான ஸ்பெஷல் ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சிருந்தது, அதை நான் பாருங்கள். எவ்வளோ திடீர்னு பயங்கரமான ஒரு காற்று ஒன்று அடிக்குது பாருங்கள். அந்த படகுல பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தவங்க, அதில் ஒரு அம்மாவும் பையனுடைய ஃபோட்டோ வந்து ரொம்ப ஃபெமிலியராக நேற்று முழுவதுமே நெட்டில் சுட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அம்மா வந்து தன்னுடைய மார்போடு சேர்த்து தன்னுடைய மகனையும் கட்டி அணைத்து கொண்டே உயிர் விட்ட தருணங்கள் ரொம்ப பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், பாஜகவை சேர்ந்த அமைச்சரே கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகளும் அரங்கியது. இந்த நிகழ்வு ஈரமே இல்லாத கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் துளிகளை போன்றது. ரஷ்யாவினுடைய புதிய புற்றுநோய் தடுப்பூசி மெலனோமா அப்படிங்கிற நோயாளி ஒருவருக்கு கொடுத்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போது ரஷ்யா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய mRNA புற்றுநோய் தடுப்பூசியான நியோஓன்கோவாக் வேக்சின் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். சரி, இப்போது இதை முழுமையாக ஒருத்தவங்களுக்கு செலுத்தி அதன் மூலிமா நல்ல பாசிட்டிவ் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய ஸ்புட்னிக் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு. சரி, இப்போ தான் சக்ஸஸ் ஆகுறீங்கிறீங்க, அதுக்கு முன்னாடியே வியட்நாமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பூரா அதை கொடுத்தீங்களே, இந்தோனேஷியா அதை ஆர்டராக கேட்டுச்சு, அதெல்லாம் அவங்களுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிங்க. இதில் எது உண்மை எது போய்? ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பட் இதை பகுப்பாய்வு வேண்டியது மக்களுடைய கடமை. நாடு முழுவதும் நிலநடுக்கம், பேரிடர், போர்க்கால எச்சரிக்கை, இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு தனி மனிதனுடைய மொபைலுக்கும் 140 கோடி இந்தியனுக்கும் அதை அனுப்பக்கூடிய வேலையை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஃபோனுக்கு இன்றைக்கி தேதியில் 2ஆம் தேதி மே மாதம் இன்றைக்கி ஒரு அலர்ட் வரும், திடுத்துப்புன்னு வைப்ரேட் ஆகும். நான் வைப்ரேஷன்லேயே வைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் பெரிய அளவில் வைப்ரேட் ஆகும். இந்த மாதிரியான அர்ஜென்ட் அலர்ட் அப்படின்னு உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். இதை பார்த்தோன்னே நீங்கள் யாரும் பயந்துட வேண்டாம், இது மத்திய அரசு செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு நடவடிக்கை தான். ஸோ பேரிடர் காலங்களில் ஒவ்வொரு நாடுகளுமே இது மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுல உங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக அரசு முன்னெடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.